கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமான அவர் சொன்னால் போதும் எல்லாமே நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரே ஒரு வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், எல்லாம் நடக்கும். நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், எல்லாம் நடக்கும். பைபிளில் ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 7:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு 8:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். 100க்கு அதிபதி ஒருவன் வந்து இயேசு இடத்தில் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான், வியாதியாக இருக்கிறான். இயேசு சொன்னான், நான் வந்து அவனை குணமாக்குவேன். அதற்கு அவன் சொன்ன பதில், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் பெரிய பாத்திரவானெல்லாம் இல்லை. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுகமாவான். மத்தேயு 8:10 இயேசு அதை கண்டு ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவனுடைய விசுவாசம் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவை நீ சொன்னால் போதும், எல்லாம் நடக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவனுக்குள்ள எத்தனை பெரிய நம்பிக்கை பாருங்க. அவனுடைய நம்பிக்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, அவன் ஏன் எந்த அளவுக்கு விசுவாசமாக சொன்னான்? அவனுடைய விசுவாசத்தினுடைய ஆழம்தான் என்ன? அவன் பெரிய காரியத்தை சொன்னதுக்கு காரணம் என்ன? ஏசு அழகாக எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஜெய்சிலன் அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணி சொன்னான்னு சொன்னார். எனக்கு புரியலை. ஆண்டவர் சொன்னார், மறுபடியும் சொன்னார், ஜெய்சிலன் அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணினா. எப்படின்னா, நான் 100 பேருக்கு அதிபதி. என்னுடைய வார்த்தைக்கு 100 பேரும் அப்படியே கீழ்ப்படிவாங்க, செவி கொடுப்பாங்க. ஒருத்தனை வானா வருவான், ஒருத்தனை போனா போவான், ஒருத்தனை நெல்லுனா நிற்பான், ஒருத்தனை வானா வருவான், ஒருத்தனை ஓடுனா ஓடுவான். என் வார்த்தைக்கு 100 பேரும் செவி கொடுப்பாங்க. ஏன்னா நான் 100 பேருக்கு அதிகாரி. ஆனால் நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீர் அகில உலகத்திற்கும் அதிகாரி. காற்றுக்கும் கடலுக்கும் இயற்கைக்கும் சூழ்நிலைகளுக்கும் வியாதிக்கும் எல்லா மனுஷ கிரியைகளுக்கும் நீர் அதிகாரி. நீ சொன்னால் எல்லாம் நடக்கும். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன், எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன். ஏசு சொன்னா உன் வேலைக்காரன் சுகமாவான். அந்த வினாடி, அந்த நொடியில் சுகமானான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் எல்லாம் நடக்கும். வேதம் சொல்லுது, சங்கீதம் 33:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டான், உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறும் அப்படின்னு சொல்லிட்டான். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டான். கர்த்தர் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லுகிறார்னு சொல்லிட்டான். அது அப்படியே நடக்கும். இப்போ யோசித்து பாருங்கள், எத்தனை வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அதெல்லாம் நடக்கலை? உங்கள் விசுவாசம், உங்களுடைய அவிசுவாசம். நீங்கள் இன்னும் விசுவாசிக்கலை. இன்னும் நம்ம இருதயத்துக்குள்ள அவிசுவாசம் இருக்குது. இன்றைக்கி அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஆண்டவர் சொன்னால் நடக்கும்னு விசுவாசி பாருங்க, எல்லாம் நடக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ சொன்னால் எல்லாம் நடக்கும். நீ சொன்னபடி இவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சொன்னால் எல்லாம் நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.